பூரி சப்பாத்திக்கு அதிக மசாலா எதுவும் சேர்க்காம பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு இந்த மாதிரி தேங்காய் அரைச்சு விட்ட குருமா செஞ்சு பாருங்க. செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். மிக்சி ஜார்ல 1/2 கப் தேங்காய், 5-6 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரியாணி எல்லாம் சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி பழத்தையும் சேர்த்து சாஃப்ட் ஆகிற மாதிரி வதக்கி 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்து ஊற வச்ச பட்டாணி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே கலந்து விட்டுட்டு மிக்சி ஜார் அலசி ஒரு 2.5 கப் அளவுக்கு குருமாக்கு தண்ணி சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து 2 டீஸ்பூன் கடலை மாவுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சு அதையும் குருமாவோடையும் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டித்தன்மை கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 3-4 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா நல்ல கமன்னு டேஸ்டியான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி. கடைசியா மல்லித்தலையை தூவிடுங்க. பூரி சப்பாத்திக்கு மட்டும் இல்லாம இட்லி தோசையோட வச்சு சாப்பிடவுமே அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.